2 மணிக்கு பால் வரும். முடிச்சுட்டு திருப்பி குழந்தைங்கள ஸ்கூலில் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து, சாப்பாடு என்ன வெறும் கொட்டவளம் தண்ணி இருக்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். 2ஆம் தர வாழ்க்கைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க கஷ்டப்பட்டு ஈரஸ்தட் 2 ஜல்லி உடைச்சிட்டு வருவேன். குழந்தைங்க பட்னியாக இருக்குமேன்னு 1 மணிக்கு போய் கானகத்தில் போய் 50 பைசா 50 காசுக்கு பிரெட்டு வாங்கி வீட்டில் கொண்டு வந்து இந்த கருப்பு காப்பி இருக்கேன், அந்த கருப்பு காப்பியை 2 பேருக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட மாட்டேன். 2 மணிக்கெல்லாம் அங்கே ஆஜராகணும், ஜல்லி உடைக்கிறது. அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 5:30 மணிக்கு போவேன். குழந்தைங்க எங்கே இருக்காங்க ஏதோ இருக்கிறாங்கன்னு ஒரே கவலையில் இருப்பேன். அதுக்கப்புறம் விளையாடுவாங்க பக்கத்து. அந்த பெரிய பையனுக்கு டவுசர் கூட இப்படி கஷ்டப்பட்டு இந்த பால் கூட தூக்கி அவங்கள வளர்த்து, அவனுக்கு 21 வயசில் கல்யாணம் ஆச்சு, சின்ன வந்து 19 வயசில் கல்யாணம் ஆச்சு. 2 பேராலையும் எனக்கு எந்த இதுவும் இல்லை. யாரும் ஹெல்ப் பண்ணலையா உங்களுக்கு? இதுதான் இன்னி வரைக்கும் இதுதான் ஹோபி எனக்கு. கல்யாணம் பண்ணி வச்சேன் 2 பேர், 10 பைசா கடன் இல்லாத பண்ணி வச்சேன். அந்த கடனும் நான் தான் அடைச்சேன். எவ்வளோ பேர் என்னை மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா 3 சீட்டு எடுத்துன்னு ஓடியே போச்சு, அந்த கடனை அடைச்சேன். இப்போவும் அந்த கடன்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் எனக்கு இப்போ சோறு போடுது.